தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி சகோதரிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். உடல்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிக்கிதா. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கரகுமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சுற்றுலா பயணத்திற்காக திருச்செந்தூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஏரல் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் இன்று மாலையில் குளித்துவிட்டு சென்றால் நல்லாக இருக்கும் என கூறி அந்த தாமிரபரணி ஆற்றில் குடும்பத்தினருடன் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது இரு மகள்களான அபிநயா 16 வயது, மீனாட்சி 12 வயது ஆகிய இருவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இருவரும் அந்த ஆற்றில் குதித்து விளையாண்டு கொண்டிருக்கும் போது திடீரென இருவரும் மாயமானதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த ஏரல் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு குழந்தை அந்த இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிக அளவு மணல் இருந்த காரணத்தினால் அந்த இரண்டாவது குழந்தையை மீட்கும் முயற்சியில் லேசான தொய்வு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது குழந்தையும் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ஏரல் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்றால் ஏரல் தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு மணல் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து ஏரல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிக்கிதா.